அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த நாவலை பற்றி பார்க்க போகிறோன்னா, லஜ்ஜா அவமானம். தஸ்லிமா நஸ்ரின் அவங்க எழுதியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உலகளவில் கடும் எதிர்ப்புகளையும் பாராட்டுகளையும் பெற்ற நாவல். முதல் முறையாக தமிழில் இது வெளிவந்திருக்குங்க. இந்த நாவலோட கதை என்னன்னு நம்ம பார்க்குறதுன்னா, நம்ம பின்னாடி டிசம்பர் 6, 1992 அன்று இந்து அடிப்படைவாதிகள் அயோத்தியில் பாபர் மசூதியை தரைமட்டமாக்கினார்கள். சுதந்திரம் அடைந்ததில் இருந்தே பெரும்பான்மை இஸ்லாமியர்களால் ஓரங்கட்டுப்பட்டு வந்த பங்களாதேஷ இந்துக்களின் வாழ்க்கை பாபர் மசூதி உடைப்பை தொடர்ந்து நரகமானது. இஸ்லாமிய மதவெறி கும்பல்கள் பங்களாதேசத்தில் வசிக்கும் ஒவ்வொரு இந்துவையும் தேடி பிடித்து தாக்கினர். இந்துக்களின் உடைமைகள் நிர்மூலமாக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான இந்து பெண்கள் கொடூரமாக பாலியல் வல்லுணர்வுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஒரு மசூதி உடைப்பிற்கு பதிலாக 1000 கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இஸ்லாமிய கட்சிகள், இஸ்லாமிய நண்பர்கள், அரசியல் அமைப்புகள், ஊடகங்கள், கம்யூனிஸ்டுகள் என அனைத்து தரப்பாலும் கைவிடப்பட்ட இந்துக்களின் சோகம் உலுக்கி எடுக்கும் வகையில் இந்நாவலில் விவரிக்கப்பட்டுள்ளது. எதிரொலியாக இந்தியாவில் இருக்கும் சிறுபான்மை முஸ்லிம்கள் பதிலடி கொடுக்கிறார்கள். பங்களாதேசத்தில் வாழும் சிறுபான்மை இந்துக்களோ பெரும்பான்மை முஸ்லிம்களால் அடித்து கொல்லப்படுகிறார்கள். இந்தியாவில் நடப்பது ஹிந்து முஸ்லிம் கலவரம். ஆனால் பங்களாதேசத்தில் நடப்பதோ ஹிந்து ஒழிப்பு. இதுவே இந்தியாவுக்கும் பங்களாதேசத்துக்கும் உள்ள வேறுபாடு. அதுவே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான வேறுபாடும் கூட என்ற உண்மையை இந்நாவலில் விவரிக்கிறார். பிறப்பால் முஸ்லிமான நாவலாசிரியர் தஸ்லிமா நஸ்ரின். இந்து சிறுபான்மையின் வேதனை வரலாற்றை எவ்வித பாசாங்கும் இல்லாமல் பதிவு செய்யும் இந்த நாவல் மிக அபூர்வமான முக்கியமான ஆவணமாகவும் இருக்கிறது. இந்த நாவல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிறப்பால் முஸ்லிமான தஸ்லிமா நஸ்ரின் தான் இந்த நாவல் எழுதியிருக்காங்க. இந்த நாவலை ஆசிரியர் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் மசூதி இடிப்பு காலத்துக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம இதில் எப்படி இந்துக்கள் அதிகமாக இருந்தாங்களோ, முஸ்லீம் அவங்க மைனாரிட்டியாக இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் பங்களாதேஷத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாகவும் ஹிந்துக்கள் மைனாரிட்டியாகவும் இருந்தாங்க. அப்போ இவங்க இங்கே பாபர் மசூதியை இடித்ததுனால அங்கே எத்தனை கோயில்கள் சூறையாடப்பட்டுச்சு, அவங்க வீடுகளை எத்தனை பேர் இழந்தாங்க, எத்தனை பெண்களோட கற்பு சூறையாடப்பட்டுச்சு, எத்தனை பேர் ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளாக வெளியேறினாங்க அந்த நாட்டை விட்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவல் நமக்கு சொல்லுதுங்க. அதாவது நம்ம ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் என்ன மாதிரி கொடுமைகளை அவங்க அனுபவித்து அந்த இடத்த விட்டு வெளியேறினாங்க, இல்லை அந்த இடத்துலே இருந்தவங்களும் என்னென்ன மாதிரி ஒரு சிக்கலுக்கு ஆளானாங்கிறது தான் இந்த நாவல் சொல்லுது. ரொம்பவே ஒரு மனசை கஷ்டப்படக்கூடிய ஒரு நாவல் தான் நான் அதை சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா எந்த மதமுமே நீங்கள் இதை செய்யுங்க, ஒருத்தவங்களை கொடுமைப்படுத்துங்க, இவங்களை அடுத்த மதத்தை கஷ்டப்படுத்துங்க அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. எல்லா மதமும் கடைசியில் பார்த்திங்கன்னா சொல்கிறது என்னமோ அன்பை தான் அப்படி. ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க செய்கிற எந்த ஒரு செயலுமே அதுக்கான ஒரு ஆரம்பமாகவே இல்லை. அடுத்த மதத்துக்காரங்களை எப்படி இவங்களால இவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுது, இதனால் எந்த மதம்தான் சந்தோஷப்பட போகுது, இல்லை எந்த மதத்தோட கடவுள் இதை பார்த்து சந்தோஷப்பட போகிறாருன்னு தெரியல. இவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக தோன்றது மதத்து பேரை சொல்லி இவங்களோட வக்கரங்களை இவங்க கொட்டி தீர்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நான் இந்த மதத்துக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையில் ஒரு நியாயமாகும்? இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க ஒரு மக்களும்னு எனக்கு அதுவும் புரியல. எனக்கு ரொம்பவே நிறைய கேள்விகள் வந்துச்சு இந்த நாவல் படித்ததுக்கப்புறம். இந்த நாவலில் ஒரு வரி வருங்க. அதாவது பணக்காரவங்க எந்த மதமாக இருந்தாலும் கவலை இல்லை, அவங்க பணக்காரங்கங்கிற ஒரே ஒரு தகுதி அவங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆசிரியர். அதாவது அது உண்மைதானே. இப்போ எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் இக்கட்டான சூழ்நிலையும் சாமானியனுக்கு மட்டும் தானே வருது.
பணக்காரவங்க இந்த மாதிரி சிக்கல்ல எல்லாம் அவங்க மாற்றதே இல்லை, ஏன் எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் அவர் எழுப்புறாரு. உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியான கதை தான் இது. ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா ஒரு உங்கள் ஒரு ஃபேமிலி வந்து இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்குங்கிறத படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தீங்கனாலும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத படித்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த இது ஃபீல் புரியும். ஏன்னா வந்து இந்த கலவரம் நடத்துகிறவங்க மேலெல்லாம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இவங்க ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்க அப்போ ஃபேமிலியை பார்ப்பாங்களா, இல்லை எனக்கு அந்த மதம் தான் முக்கியம்னு பார்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எனக்கு இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்காக தோணியிருக்கா? அந்த மத கலவரம், ஜாதி கலவரம்லாம் நடக்கிறப்ப உங்களுக்கு அப்படி தோணியிருக்கா? நீங்கள் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய நாவல்னு இதை நான் சொல்லுவேன். அப்படி யாராவது இந்த புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து மனிதத்தை விட பெருசு எந்த ஜாதியோ மதமோ முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். மனிதம்தான் முக்கியம். அதை தாண்டி தான் எந்த ஜாதியும் மதமும் நம்ம பேசணும். நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்மளோட மெயின் ப்ரியாரிட்டியே பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம வந்து வேறு வேறு ஜாதியும் இனமாக மதமாக இருந்தால் கூட நம்மளோட பெரிய ஒரு பலமே பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பிரிவினையாக இருந்தும் நமக்குள்ளே இருக்க ஒற்றுமை தான். அதை வந்து அரசியலுக்காக நம்ம அதை நிறைய பேர் அதை விட்டு கொடுத்துட்றாங்களோன்னு தோணுது. அது சிறுபான்மையினர் தான் அப்படி பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அது கொஞ்சம் பேர் பண்ணாலும் தப்பு தான். நீங்கள் யாராவது இந்த நாவல் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கருத்து இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு நாவலை பற்றின விமர்சனத்தை பார்ப்போங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் புத்தகம் சேனல்.